பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு. ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. தாண்டி போயிட்டோம். பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல். இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் போய் 2 பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது 30 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலங்க. அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல பேசுறேன். பேசல நான் கல்வியை பத்தி பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன். நான் இப்ப உதாரணத்திற்கு இது இப்படி பாருங்க. இந்த விஷயத்தை திருப்பி இப்படி பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லீடருக்கு ஒரு ஸ்டைல். நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய நிலைய தலைவர் என்ன சொல்றோம்னா, பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு. அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம். பார்க்கறவங்க பாருங்க, பார்க்காதவங்க போங்க. நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறதில்லை. மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்னைக்கு வேற. இது எங்களுடைய இது. இப்ப சீமான் அண்ணன் வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. அது அவர் அப்ரோச். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டன்டா தான் எங்க ஸ்டாண்ட் இருக்கு. மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம், இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம். பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு. ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. தாண்டி போயிட்டோம். பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல். இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் போய் 2 பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது 30 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலங்க. அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல பேசுறேன். பேசல நான் கல்வியை பத்தி பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன், விஞ்ஞானத்தை பத்தி, வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம். மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து விட்டோம். தேர்தல் வாக்குறுதிகளை ஏறக்குறைய 350க்கு மேல வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீ முதலமைச்சர் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தங்கண்ணா. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது 1 வருஷம் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு 1 வருஷம் நிறைய பொய் பேசினாரு. அப்புறம் 3 வருஷம் பொய் பேசாம இருந்தாரு. இப்ப பொய் பேசுறதுக்கு நேத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். எப்ப முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அன்னைக்கு முதலமைச்சர் நமக்கு வெளிப்படையா சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னையிலிருந்து பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன் தமிழக மக்களே, இது 2026 எலெக்ஷன் வரைக்கும் பொய் பேசுவங்கிறத நேத்து நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுதான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் கேட்கிறோம், இவ்வளவு பேசுறீங்க, வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? 511 தேர்தல் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜிஓ போட்டோம். இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்க, டங்ஸ்டன் ஜிஓ காட்டுங்க, நான் ஜிஓ காட்டுறேன் பாருங்க. சோ ஜிஓ போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது இல்லைங்க. நான் நிறைவேற்றிட்டேன் 70% நிறைவேற்றிட்டேன் 60%. நம்ம மக்களுக்கு தேவை ஓகே, ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி கொடுங்க ஐயா பார்க்கலாம். எதுக்கெல்லாம் வெள்ளை பேப்பர் போடுறீங்க? ஆவுனா அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறீங்க. திமுக தேர்தல் வாக்குறுதின்னு அசம்பிளியில் ரெசல்யூஷன் போடுறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா? எதற்கெல்லாம் ரெசல்யூஷன் போடுறாங்க? சட்டப்பேரவையில் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கோம். அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுதான் எங்களுடைய ரெசல்யூஷன் பாருங்க, எல்லா மக்களும் படிச்சுக்கங்க. அது செய்யாதவரை யாரும் திமுகவை நம்ப போவது கிடையாது.